நாம் இப்பொழுது வேத புஸ்தகத்திலிருந்து ரட்சிப்பு என்கிறதான சத்தியத்தை பற்றி தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக வேத புஸ்தகத்திலிருந்து 2 வசனங்களை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று இந்த வாக்கியத்திலே படிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு விருப்பமாக, தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கிறது என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். அதே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம்: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டியது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே மனிதர்களை ரட்சிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்பதையும் நாம் இந்த வேத வாக்கியத்திலே வாசிக்கிறோம். ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேத புஸ்தகத்திலே நாம் விடுவிக்கப்படுதல் அல்லது தப்புவிக்கப்படுதல் அல்லது காப்பாற்றப்படுதல் என்கிறதான நிலையில் தான் அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எதிலிருந்து விடுவிக்கப்படுகிறது, எதிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டால் மிகவும் முக்கியமான ஒரு காரியம், மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. பைபிளில் ரட்சிப்பை பற்றி நாம் அநேக காரியங்கள் படிக்கிற வேளையில் அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிற வேளையில் ஒரு ஸ்திரீ 12 வருஷமாக பெரும்பாடு உள்ளவளாக இருக்கிறார். அப்பொழுது அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் நான் அந்த மாதிரியாக சுகமடைய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே வருகிறாள். அப்பொழுது அவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்ற அந்த சமயத்தில் அந்த மார்க் 5:34 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதமாக சொல்கிறார்: உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே ரட்சித்தது என்று சொல்கிறதான அந்த வார்த்தை, அந்த வியாதியிலிருந்து அவள் விடுதலையாக்கப்பட்டாள், அந்த வியாதியிலிருந்து அவள் காப்பாற்றப்பட்டாள் என்கிறதான அர்த்தத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. இன்னுமாக நாம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே ரட்சிப்பு என்கிறதான வார்த்தை அங்கே வியாதியிலிருந்து காப்பாற்றப்படுகிறதை, அங்கே ரட்சிப்பு என்கிறதான அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆகவே ரட்சிப்பு என்று சொல்லுகிறது இந்த 2 சம்பவங்கள் மூலமாக நாம் அறிகிறது என்னவென்று கேட்டால் அவருடைய வியாதியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இன்னுமாக நான் வேதத்திலே வாசிக்கிற வேளையில் தங்களுடைய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறதையும் அங்கே ரட்சிப்பு என்று நாம் பார்க்கிறோம். உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில் பேதுரு அந்த கடல் மேலே நடக்கிற சமயத்தில் அவர் அந்த கடலுக்குள்ளே அமிழ்ந்து போகிற அந்த சந்தர்ப்பத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார்: ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறதை அங்கே வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பேதுரு ஒரு அழிவிலே, ஒரு ஆபத்தில் இருக்கிறார். எனவே அதிலிருந்து ஆண்டவர் தன்னை விடுவிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறதை அங்கே தேவனுடைய வசனத்திலே நான் வாசிக்கிறோம். மேலும் நான் வேதத்திலே வாசிக்கிற வேளையில் இந்த தானியேலுடைய புஸ்தகத்திலே நான் வாசிக்கிற வேளையில் தானியேல் 3வது அதிகாரத்தில் அந்த எபிரேய வாலிபர்களை பற்றி எழுதியிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அந்த அதிகாரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அந்த ராஜா நிறுத்தினதான சிலையை அவர்கள் வணங்க மறுக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட ஒரு அக்கினி சூளையிலே போடுகிறார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால், அந்த 3 வாலிபர்களும் சொல்லுகிறார்கள்: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது தேவன் இந்த அக்கினி சூளையிலிருந்து தங்களை தப்புவிக்க முடியும், தங்களை காப்பாற்ற முடியும் என்கிறதான அந்த விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. எனவே அவர்களை தூக்கி அக்கினி சூளையிலே போடுகிற வேளையில் பைபிளில் எழுதியிருக்கிறது, அந்த தானியேல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே அந்த அக்கினி என்ன செய்யவில்லை என்று கேட்டால் அவருடைய சரீரத்திலே பலன் செய்யவில்லை, அவர்களுக்கு எந்த விதமான தீக்காயமும் ஏற்படவில்லை, மேலுமாக அவருடைய தலைமயிர் கருகவில்லை என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் போட்டிருந்ததான
சால்வை அவைகள் சேதப்படவில்லை, அக்கினியினுடைய மனங்கூட அவர்கள் மேல் வீசவில்லை என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்படி இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்துவிட்டு அந்த ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை கீழே நாம் அந்த தானியேல் 3:29 வாசிக்கிறோம். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான் என்று வாசிக்கிறோம். ஒரு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி சூளையிலே சென்றவருடைய வாழ்க்கையில முடி கருகவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் எரிந்து போகவில்லை, அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான தீக்காயம் இல்லை. காரணம், தேவன் அவர்களை என்ன செய்தார் என்று கேட்டால் தப்புவித்தார். தேவன் அவர்களை ரட்சித்தார். ஆகையினால்தான் அவர்களே சொல்கிறார்கள், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த பிரதானமான நோக்கம் என்னவென்று கேட்டால், நம்மை ஆபத்திலிருந்தும் நம்மை வியாதியிலிருந்தும் அவர் காப்பாற்றுவதற்கு, ரட்சிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் இந்த உலகத்திலே வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் நம்மை எதிலிருந்து ரட்சிப்பதற்காக வந்தார் என்று கேட்டால், நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய பாவ ஜீவியத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக, ரட்சிப்பதற்காக அவர் வந்தார் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு எதிலிருந்து நமக்கு நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் மிகவும் பிரதானமான ஒரு காரியம். ஆண்டவர் இந்த உலகத்திலே வருகிற வேளையில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 வாசிக்கிறோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னுமாக நாம் மத்தேயு 18:11 வாசிக்கிற வேளையில, மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு சமுதாயத்திலே பாவத்தினாலே கெட்டுப்போனவர்கள் உண்டு, பாவத்தினாலே வாழ்க்கையிலே வியாதியை வருவித்துக் கொண்டவர்கள் உண்டு, பாவத்தினாலே அந்த மாதிரியாக சொத்துக்களை எல்லாம் இழந்து கெட்டுப்போனவர்கள் சமுதாயத்திலே எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கெட்டுப்போன மனிதர்களை அவர் ரட்சிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னுமா நான் வேதத்திலே படிக்கிற வேளையில, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 வாசிக்கிற வேளையில, இயேசு கிறிஸ்து சமாரியாவில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறார். அப்பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது பேதுரு, யோவான்லாம் சொல்கிறார்கள், ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலே எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அழித்தது போல நீர் இவர்களை அழிக்கலாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பைபிளிலே படிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:56 இவ்விதமாய் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திலே ஜீவிக்கிற மனிதனை பாவத்திலே சாகடிப்பதற்காக அல்லது அவனை அழிப்பதற்காக இந்த உலகத்திலே வரவில்லை, அவர் ரட்சிப்பதற்காக வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து, தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனானதனுடைய பிரதானமான நோக்கம் பாவிகளை ரட்சிப்பதற்காக. இனிமா நான் வேதத்திலே வாசிக்கிற வேளையில அந்த லூக்கா 19:10 படிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இனிமா நான் வேதத்திலே வாசிக்கிற வேளையில யோவான் எழுதின சுவிசேஷம் 3:17 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகம் என்று சொல்லுகிற வேளையிலே இந்த இடத்துல உலகத்தில் இருக்கிறதான மனுமக்களை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மனுமக்கள் யாவரையும் அவர்கள் செய்த பாவத்திற்காக ஆக்கினை என்று சொல்லுகிற வேளையிலே தண்டிக்கிறது. எனவே ஆண்டவர் அந்த மாதிரியாக பாவத்திலே ஜீவிக்கிற மனு குலத்தை தண்டிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே வரவில்லை. பாவத்தில் இருந்து
அவர்களை ரட்சிப்பதற்காக வந்தார் என்று படிக்கிறோம். இன்னுமாக நீங்கள் வேதத்திலே வாசிக்கிற வேளையில யோவான் 12வது அதிகாரம் 47வது வசனத்துடைய கீழ்ப்பகுதியில், நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த வாக்கியமெல்லாம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவோ அல்லது அந்த மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்காகவோ அல்லது அவர்களை நியாயந்தீர்ப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரவில்லை. அவர் அன்புள்ள தேவன். அவர் நம்மை நேசிக்கிறார். பரலோகத்திலிருந்து அவர் இந்த பூலோகத்துக்கு வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்று கேட்டால், பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவித்து வாழ்க்கையை பாழாக்குகிற இந்த மனுக்குலம் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் தப்பி வைக்கப்பட வேண்டும். அவர்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான அந்த உயரிய நோக்கத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தபடியாக நான் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே, மனிதர்கள் யாரும் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. அல்லது மற்ற மனிதர்கள் யாரும் பாவத்திலே ஜீவிக்கிற மனுஷனை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது. மனிதனுடைய பக்தியோ அல்லது மனிதனுடைய படிப்போ அல்லது உலகத்திலே நாம் செய்கிற எந்த ஒரு கிரியையும் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. பாவத்திலிருந்து அந்த மாதிரியாக விடுதலையாக்க முடியாது. நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கக்கூடிய இரட்சகர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் தேவன். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எனவே மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அங்கே தேவனால் மாத்திரமே முடியும் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்திலே வாசிக்கிற வேளையில் அந்த ஏசாயா 43வது அதிகாரத்திலே நாம் படிக்கிற வேளையில் அந்த 11வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் இந்த உலகத்திலே நம்மை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர் யாரும் கிடையாது. அவர் ஒருவர் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ரட்சிக்க முடியும். அவர் தான் இரட்சகராக வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னுமாக பாருங்கள், அதே ஏசாயா 45வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையில் அதிலே கீழே எழுதியிருக்கிறது, நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. இங்கேயும் வாசிக்கிறோம், என்னை அல்லாமல் வேறே இரட்சகர் இல்லை, என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னுமாக நீங்கள் ஓசியா 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற வேளையில், என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் படிக்கிற வேளையில் தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கக்கூடிய ஒரே நபர் தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று வாசிக்கிறோம். உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் வந்தார். அதோடு மாத்திரமல்ல, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உலக இரட்சகர் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையில், அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உலக இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை ரட்சிக்கிறவர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்டை ரட்சிக்கிறவர் அல்ல. அவர்தான் உலக இரட்சகர். எந்த நாட்டிலே பிறந்திருந்தாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவியான மனிதர்களை, உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடியவர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரே இரட்சகர், அகில உலக இரட்சகர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று இங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே மனிதர்கள் யாரும் ரட்சிக்க முடியாது. சிலர் சொல்வார்கள், இந்த ஊழியக்காரர் இத்தனை வருஷமாக இங்கே ஊழியம் செய்து ஒரு ஆத்மாவை கூட ரட்சிக்கவில்லை என்று சொல்வார்கள். எந்த ஊழியக்காரர்களும் மனிதனை ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கிறவர் கர்த்தர் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்தான் நமக்கு ரட்சிப்பை அருளக்கூடியவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மை ரட்சிக்கக்கூடிய இரட்சகராக இருக்கிறார். அவர் நம்மை ரட்சிப்பதற்காக என்ன செய்தார்? மனிதர்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட கடவுது என்று வாயினால சொல்லலை. அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக பாவிகளாகிய நாம் அடைய வேண்டிய அந்த பாவத்தினுடைய சாபத்தை, அந்த பாவத்தினுடைய தண்டனையை அவர் தன்னுடைய சொந்த சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். அவருடைய உச்சந்தலையிலிருந்து அவருடைய உள்ளங்கால் வரைக்கும் தன்னுடைய சர்வ சரீரத்தையும் நம் ஒவ்வொருவருடைய பாவத்துக்காக அவர் சிலுவையிலே பலியாக்கினார். அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். அவர் தன்னுடைய குற்றமில்லாத விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் நமக்காக சிலுவையிலே சிந்தினார். எதற்காக என்று கேட்டால், நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிப்பதற்காக. யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வாசிக்கிறோம். உலகத்துடைய எல்லா பாவத்தையும் அவர் தன்னுடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே பலியானார். அந்த 1 யோவான் 2:2 படிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலி யார் என்று கேட்டால், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 1 யோவான் அந்த 2:2 எழுதியிருக்கிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். பாவத்தினாலே வாழ்க்கையை சீரழித்து நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வேதனையோடு சஞ்சலத்தோடு கூட ஜீவிக்கிறீர்களா? உங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக, உங்களை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக அவர் சிலுவையிலே தொங்கினார். நாம் அடைய வேண்டிய அந்த பாவத்தினுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அநீதி உள்ளவர்களாகிய நமக்கு பதிலாக அவர் நீதி உள்ளவராக நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் பாடுபட்டார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாவத்தை சுமந்தோடு மாத்திரமல்ல, சர்வலோகத்தினுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்தையும் நேசித்து சர்வலோகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக அவர் சிலுவையிலே தொங்கினார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினது, அவர் உயிர் விட்டது, அவர் இரத்தம் சிந்தினது எதற்காக என்று கேட்டால், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக. நம்மிடத்தில் எந்த விதமான பலியை எதிர்பார்க்கவில்லை. சிலுவையிலே நம்முடைய பாவத்துக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். நம்மிடத்தில் எந்த விதமான காணிக்கையை எதிர்பார்க்கவில்லை. அவர் தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் என்ன செய்தார் என்று கேட்டால், சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். எதற்காக? நம்மை ரட்சிப்பதற்காக. இன்னுமாக நாம் பைபிளிலே படிக்கிறோம். அந்த 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட முடியாத பாவம் இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது. அவருடைய இரத்தம் எப்படிப்பட்டது என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அந்த 1 பேதுருவிலே நாம் வாசிக்கிற வேளையிலே, குற்றமில்லாத இரத்தம், மாசற்ற இரத்தம், அந்த விலையேறப்பட்ட இரத்தம் என்று எழுதியிருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய பாவ சாபம் நீங்குவதற்கு நீங்கள் பலி செலுத்த வேண்டாம். மிருகங்களுடைய பலி, காளை, வெள்ளாட்டுக்கடா, இவைகளுடைய இரத்தம் உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யாது.
தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் மாத்திரமே உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும், உங்களுக்கு பாவ வாழ்க்கையிலிருந்து நிவர்த்தியும், உங்களுக்கு பாவ வாழ்க்கையிலிருந்து அங்கே விடுதலையும் கொடுக்க முடியும். எனவே அவர் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பினார். நம்மை ரட்சிப்பதற்காக உயிரை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். உலகத்தில் எந்த ஒரு தெய்வமும் ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக உயிர் கொடுத்ததாக, இரத்தம் சிந்தினதாக வரலாறு இல்லை. ஆனால் அருமையானவர்களே, சத்திய வேத புஸ்தகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார், மரித்தார், தன்னுடைய குற்றமில்லாத இரத்தத்தை அவர் சிந்தினார். அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இது ஒரு ஏமாற்றுகிற வேலை இல்லை, உலகம் அறிந்த உண்மை, உலகம் அறிந்ததான ஒரு சத்தியம். இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையிலே தொங்கினார் என்று கேட்டால், நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து அந்த மாதிரியாக விடுதலை செய்வதற்காக. எனவே உலகத்தில் உங்களுக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால் எங்கேயும் போங்க, எதையும் செய்யுங்க. ஆனால் உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை வேண்டுமா? உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கள் தப்பி வைக்கப்பட வேண்டுமா? நீங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமா? அதற்கு ஒரே ஒருவர் தான், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். பைபிள் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் விதமாய் படிக்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் பாவத்திலிருந்து மனிதர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. அதை கர்த்தருடைய வேதம் திட்டமாக சொல்லுகிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆண்டவர் உங்களை நேசித்து உங்களை ரட்சிப்பதற்காக சிலுவையிலே உயிர் கொடுத்து இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்ட 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் இன்றைக்கும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அவர் அன்பாய் அழைக்கிறார். எனவே ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது காணிக்கை கொடுக்க வேண்டுமா? அல்லது எங்கேயாவது புண்ணிய சேத்திரங்களுக்கு போக வேண்டுமா? அல்லது கிறிஸ்தவ சபைகளுக்கு ஏதாவது பொருட்கள் இந்த மாதிரியாக வாங்கி கொடுக்க வேண்டுமா? பைபிள் சொல்லுகிறது ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அங்கே ஒரு சிறைச்சாலை அதிகாரி பிலிப்பு என்கிறதான பட்டணத்திலே அவர் கேட்கிறார், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அங்கே போங்க, இங்கே போங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அப்படி எல்லாம் எதுவும் சொல்லலை. ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்ட கேள்விக்கு அடுத்த வாக்கியத்திலே தேவனுடைய மனுஷன் மூலமாக தேவ ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை அந்த அப்போஸ்தலர் 16:32 சொல்லியிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு பைசா செலவு பண்ண வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் தெய்வம் உங்களை என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார்? ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார்.